சீரக லேகியம் இல்லைனா இதுக்கு பேர் வந்து அண்ட லேகியம்னு பேர். அவர் சொன்ன மாதிரி தான் முட்டை வெள்ளைக்கரு எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணிக்கணும், எலுமிச்சை சாறு தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும், தேவையான அளவு வெல்லம் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கணும். இந்த வடிகட்டின முட்டை வெள்ளைக்கரு, எலுமிச்சை பழச்சாறு, வெல்லம் மூணுத்தையும் ஒன்றா நல்லா கைவிட்டு நல்லா கிளறி திரும்ப ஒரு தடவை ஃபில்டர் பண்ணணும். அதை வந்து அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாகு பதம் மணல் பதம் வரும். அந்த மணல் பதம் வரும்போது சீரக பொடி, சோம்பு பொடி, ஏலக்காய் பொடி மூணுத்தையும் போட்டு கிளறிட்டே இருக்கணும். அந்த நெய்ப்பு பசைக்கு தேவையான அளவு நெய் விட்டு கிளறணும். கடைசியாக அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் தேன் விட்டு கிளறி இறக்கி வச்சுக்கணும். சீரக லேகியம் ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை இருவேளை வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை மறந்துட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்டு வரலாம். வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கான ரொம்ப சிறப்பான மருந்து. அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு சிறப்பான மருந்து. அதே இல்லாமல் அதிகப்படியான உடம்பு சூடு இருக்கிறது, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம் வர்றது, சாப்பிட்டோன்னா கொஞ்சம் எதுக்கழிச்சிட்டு வருது, வயிறு மந்தமாக இருக்கிறது, அதிகமான குடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வாய்வு தொல்லை, இது எல்லாத்துக்குமே வந்து சீரக லேகியம் வந்து ரொம்ப சிறப்பான மருந்து. அதே மாதிரி எப்படி காலையில் அந்த மாதுளை மணப்பாக வந்து இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் சாப்பிட்ற வாந்திக்கு எப்படி சிறப்பான மருந்தோ, அதே மாதிரி கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்க சிம்டம்ஸ் இல்லை வாந்தி வர்றதுக்கும் சீரக லேகியம் வந்து ரொம்ப நல்ல மருந்து. தொடர்ச்சியாக என்ன காரணம் தெரியாமலே வாந்தி நிறைய நாள் இருக்கும், அவங்களுக்கே இந்த சீரக லேகியம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? லேகியம் வந்து 1 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள். சரிங்களா? கொஞ்சம் ஊற்றுங்க சார். சார் யாரோ கேட்டாங்க மணல் மாதிரி